ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். ஹெல்த்தியான ஊத்தாப்பம் சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் கார்னை உரித்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னை ஈஸியாக உரிக்கிறதுக்கு நம்ம சேனல்லே ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருப்போம். அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்னை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு அரைச்ச ஸ்வீட் கார்ன் பேஸ்ட், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஊத்தாப்பத்தை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். தவாவை எண்ணெய் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவை தவாவில் ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. மாவை ஊற்றிட்டு ஆனியன் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன், அதையும் இது மேலே கொஞ்சம் போட்டு விடுங்க. தக்காளியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு கூடவே குடமிளகாவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடுங்க. எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். எல்லாம் ஊத்தாப்பமும் இந்த மாதிரி மெத்தடில் ஊற்றி எடுக்க போகிறோம். இட்லி தோசை மாவில் ஊத்தாப்பம் செய்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வேறு டேஸ்ட்டில் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான ஊத்தாப்பத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு சட்னியும் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு பச்சையாக 2 வெங்காயம் 2 தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா போட பிடிக்கலனா சிக்கன் மசாலா பொடி இருந்தாலும் போடலாம், மட்டன் மசாலா பொடி இருந்தாலும் போடலாம். அதுக்கான ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. கூடவே சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் போட்டுட்டு கூடவே பன்னீர் பட்டர் மசாலாவும் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா வெந்தாலே போதும், இந்த சட்னி ரெடி ஆகிடும்.
போட்டு இறக்குங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி கூட கொஞ்சம் தூவி இறக்கலாம். நம்ம ரெடி பண்ண ஊத்தாப்பத்துக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இல்லைனா நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பிட்டா கூட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.